வெல்கம் டு K.PAWAN நியூஸ் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பாஸ்தா வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து பாயில் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து பாயில் ஆகும்போது ஒரு டீஸ்பூன் சால்ட், அதேமாதிரி கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதில் பாஸ்தா ஆட் பண்ணலாம். 400 கிராம்ஸ் பாஸ்தா நான் வந்து ஆட் பண்ணுறேன். சரியா? நல்லா வந்து பாஸ்தா வந்து முங்குற இருக்கும். நல்லா வந்து தண்ணி வந்து ஊற்றணும். அப்போல்லாம் வந்து பாஸ்தா நல்ல ஒரு நல்லா ஊறும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். అట్లే నూనె పక్కన పెట్టి పాస్తా నూనె పక్కన పోయి కట్ట ఆఫ్ చేస్తే అదిగా ఉడికిన మనిషి నా ఇంత కట్టేసి పాటేస్తుంది. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் இருக்க தண்ணியை வந்து வடிகட்டிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாஸ்தா வந்து நல்லா வந்து வேகிடுச்சு. இது வந்து தண்ணி வந்து வடிகட்டி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வேகட்டும். ஃபர்ஸ்ட் வந்து garlic வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி. கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து ஆனியன். நெக்ஸ்ட் வந்து 3 சாப்டு ஆனியன். இது ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நெக்ஸ்ட் வந்து டர்மரிக் பவுடர். நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் பவுடர். நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் நெக்ஸ்ட் வந்து பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர்.
நெக்ஸ்ட் வந்து மைதா மாவு. நெக்ஸ்ட் வந்து 1/2 லிட்டர் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கட்டி கட்டியாக இருக்கும், அதை வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ வாங்க இதில் வந்து பாஸ்தா வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பெப்பர். இப்போ இது வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராசஸ் சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கோங்க. A few moments later. இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பாஸ்தாக்கும் அப்படியே இதாகிற மாதிரி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகும் எல்லா பாஸ்தாக்கும். இப்போ இந்த பாஸ்தா வந்து வேறு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் மைக்ரோவேவ் இருக்கிறதுக்கு. దాంట్లో కడాయి நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து மொசரெல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மேக் அண்ட் சீஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குது. நம்ம அப்படியே சீஸ் வந்து உழுவுது பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் ஈஸியாக வந்து இதை குறைஞ்ச பொருள் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம பண்ணலாம்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.